அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஐஎன்ஆர் கரன்சி யூஎஸ்டிக்கு அகேன்ஸ்டாக டிப்ரிஷியேட் ஆகிறதுனால நம்ம அதிக விலை கொடுத்து எடிபிள் ஆயில், கச்சா எண்ணெய், கோல்டு இதெல்லாம் இம்போர்ட் பண்ணுவோம். அது இந்தியாவுக்கு அதிக இன்ஃப்ளேஷனை, அதாவது பணவீக்கத்தை உண்டு பண்ணும். அது நம்ம கண்ட்ரிக்கு நல்லது கிடையாது. கச்சா எண்ணெய் வேற ஏறிட்டே போகுது. அது புல் ட்ரெண்டுக்கு மாறிடுச்சுன்னு வேற சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த சூழ்நிலைகளால் நம்மளுடைய பொருளாதாரம் மீளுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ தான் தொடங்கியிருக்கு. புரியுதுங்களா? இந்த பிரச்சனை இப்போ தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டே. புரியுதுங்களா? இன்னும் எவ்வளோ தூரம் அது டீப்பாக போகுங்கிறது நமக்கு தெரியலை. அட் த சேம் டைம் இந்த சூழ்நிலையில் நான் சொன்ன மாதிரி எந்த தீமை எல்லா எக்ஸ்பர்ட்டும் கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரைவேட் பேங்க்ஸ் 1, ஐடி செக்டர் 2, அதுக்கப்புறம் ஃபார்மா செக்டர் 3. ஏன் ஐடி ஃபார்மா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். யூஎஸ்டிக்கு அகேன்ஸ்டாக ஐஎன்ஆர் டிப்ரிஷியேட் ஆகுது. இந்த கம்பெனிஸுக்கெல்லாம் ஏகப்பட்ட ப்ராஃபிட்ஸ் இந்த கரன்சி டிப்ரிஷியேஷன்னாலேயே கிடச்சிரும். புரியுதுங்களா? அதே போல் ட்ரம்ப்போடைய பாலிசிஸும் இந்த கம்பெனிஸுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். ஏன்னா கார்பரேட் டேக்ஸை கட் பண்ணாங்கன்னா அவங்களுடைய ஐடி ஸ்பெண்டிங் ஜாஸ்தி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ ஐடி செக்டரும் ஃபார்மா செக்டரும் நல்லா இருக்கு. பிரைவேட் பேங்க்ஸ் பிப்ரவரியில் ஆர்பிஐ ரேட் கட் பண்ணால் இன்னும் நல்லா பண்ணும். பிரைவேட் செக்டர் பேங்க்கு அதனால தான் நல்லா பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ரொம்ப வருஷமாகவே அது எந்திரிக்கவே இல்லை, மேலே போகவே இல்லை. மார்க்கெட் மேலே போனாலும் ஸோ நல்ல நல்ல பேங்க்ஸ் எல்லாம் ப்ரைஸ் டு புக்கு கம்பேர் பண்ணும்பொழுது நல்ல வேல்யூவேஷனில் கிடைக்கிது. இதுக்கு கீழே போகலாமா? கண்டிப்பாக போகலாம். எப்படி ஃபண்டமெண்டலுக்கு அகேன்ஸ்டாக புல் மார்க்கெட்டில் ஆக்சுவல் விலை 100 ரூபாய் இருக்கணும் அப்படின்னா 150, 170 கொண்டு போனோம்ல புல் மார்க்கெட் ரன்னில். அதே மாதிரி பியர் மார்க்கெட்டுக்கு பவர் இருக்குது. அதோடைய ஒரிஜினல் விலை 100 ரூபாய்னாலும் அதை 40 ரூபா, 50 ரூபா அந்த ரேஞ்சுக்கும் கொண்டு போகிறதுக்கு பியர் மார்க்கெட்டுக்கு பவர் இருக்குது. அதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு இன்வெஸ்டராக நீங்கள் என்ன மாதிரி முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல், உங்களுடைய டெசிஷனை பொறுத்தது. ஒருத்தர் என்ன நினைப்பாருன்னா, எனக்கு இந்த 10 வருஷத்துக்கு இந்த காசு தேவையில்லை, ஆனால் பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே நல்ல வேல்யூவேஷனில் இப்போவே இருக்குது. ஸோ நான் இப்போவே ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, கோட்டக் மஹேந்திரா பேங்க்கு, ஆக்சிஸ் பேங்க்கெல்லாம் எல்லாத்துலேயும் பிரித்து ப்ளஸ் இந்த சவுத் இந்தியன் பேங்க்கு, கர்நாடகா பேங்க்கு, இந்த மாதிரி பேங்க்லலாம் நான் பிரித்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு நினச்சி வாங்குறவங்களும் உண்டு. அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களும் உண்டு. ஸோ நீங்கள் சப்போஸ் உங்கள்கிட்ட காசு இருக்குது, 10 வருஷத்துக்கு தேவையில்லை அப்படின்னா எல்லா ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸும் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரைவேட் செக்டர் பேங்க்கில் நல்ல வேல்யூவேஷன் பார்த்துட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணணும். புரியுதுங்களா? நான் சொல்கிற தீமுக்குள்ளேயுமே அதிக வேல்யூவேஷனில் இருக்கும். இப்போ மார்க்கெட் வேறு கரெக்ட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் பாட்டுக்கு அதிக வேல்யூவேஷன் உள்ள ஸ்டாக்கை பிடிச்சிடாதீங்க. அதிக வேல்யூவேஷன் இல்லாத ஸ்டாக்கை எப்படி வாங்கணுங்கிறதுக்கு நம்ம சேனலில் ஏகப்பட்ட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வீடியோ போட்டிருக்கோம். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்கு ஒரு பிளேலிஸ்ட்டே கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அது பாருங்கள். சில வீடியோக்கள் அதுக்குள்ளே இல்லாமல் இருக்கும். ஸோ சேனலில் உள்ள வீடியோக்களையும் பாருங்கள், உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ நான் சொல்ல வந்த 2வது பாயிண்ட்டுக்கான ஆன்சர், ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸு, ஐடி செக்டரில் உள்ள நல்ல வேல்யூவேஷன் கொண்ட ஐடி ஸ்டாக்ஸு, ப்ளஸ் ஃபார்மா செக்டரில் உள்ள நல்ல வேல்யூவேஷனில் உள்ள ஸ்டாக்கு. இதில் எல்லாமே உங்களால் பிடிக்க முடிஞ்சிச்சுன்னா பிடிங்க. ஆனால் மார்க்கெட் கரெக்டாச்சுன்னா இந்த செக்டருமே கீழே போகலாம். ஆனால் இந்த 3 செக்டரும் 2025, 26 பிரகாசிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது என்னென்னா, மார்க்கெட் கீழே போனாலும் இந்த ஸ்டாக்ஸ் பெருசாக அடிபடாது, அல்லது ஸ்லைட்டாக க்ரோத் காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்கங்க.